ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னைக்கு பஞ்சாபுக்கும் சென்னையில் மேட்ச் நடக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி சென்னையோட கேம் பிளானு, ஸோ பஞ்சாபோட கேம் பிளான் என்னவாக இருக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சென்னையை பற்றி சொல்லிடுறேன். சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போன மேட்ச் விளாண்டதில் வந்து பேட்டிங்கில் வந்து 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. பவுலிங்கில் வேணால் மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா பார்த்தாலும் அதுவும் கிடையாது. போன மேட்ச் எந்த விளாண்டு அதே பிளேயிங் லெவல் விடுவாங்க. சர்ஃப்ராஸ் கான் விளாட மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் முதல் மேபி வேறு யாராவது விளாடுவாங்க. மற்றபடி வந்து சென்னை டீம் விளாண்ட பிளேயிங் லெவல் தான் இருக்கும். பட் என்ன பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்தை ருத்ராஜ் வந்து ஒன் டே ஒன்று வருவார். சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ருத்ராஜ் ஒன் டே ஒன்று வருவார். அதுக்கப்புறம் தான் மற்ற பேட்ஸ்மேனும் 1 by 1 வருவாங்க. பிரேவிஸ் கிடையாது. சிவம் துபே பவர் கட்டு அவர் அடித்தா தான் உண்டு. அந்த கார்த்திக் சர்மா அந்த பையன் வந்து போன மேட்ச் ஆடி விட்டாங்கப்பா. ரொம்ப ப்ரெஷரில் ஃபஸ்ட் மேட்ச் ஆட வச்சிட்டாங்க. அவனை ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு 6 அடித்தான். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டான். ஸோ மேபி பிரசாந்த் வீர் எதிர்பார்க்கலாம், இல்லை கார்த்திக் சர்மாவே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். மற்றபடி பவுலிங்கில் சேஞ்சஸ் இது இருக்காது. ஓகேங்களா? பட்டு பஞ்சாப் அந்த பஞ்சாப் வின்னிங்கோடு போகிறாங்க. ஸோ போன மேட்ச் வந்து நல்லா விளாண்டு சூப்பராக பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வின் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா சொல்லிடுறேன் கேளுங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து கூப்பர் கார்னரில் அடித்த பால் வந்து கையில் அடிபட்டுருச்சு. அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. மேபி அவர் ஃபீல்டிங் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பேட்டிங் மட்டும் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவர் மேட்ச் ஆடுவாரான்னு டவுட்டாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் பஞ்சாபுக்கு கேப்டன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனா ரொம்ப பாதிக்கும். சசாங்க் சிங் தான் கேப்டனாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். மேபி தெரியல, பார்க்கலாம். சசாங்க் சிங் தான் கேப்டனாக இருந்தார்னா அவருடைய ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி அகேன்ஸ்டாக வந்து சசாங்க் சிங்கால் வந்து மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா? இது ஒரு இதாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லிடலாமா? என்ன சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கும் பஞ்சாப் தானே? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னை தோற்றுருவாங்க. இதுதான். ஏன்னா பஞ்சாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் எல்லோரும் சொல்லுவாங்க சென்னை கிரவுண்டு சென்னை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. பஞ்சாப் வந்து பேட்டிங் நீ அடித்தாலும் திருப்பி சேஸ் பண்ணிடுவாங்க. இல்லை பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் போட சொன்னாலும் 200 ரன் 220 அடிப்பாங்க. குறைஞ்சது அடிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பேட்டிங் லைனப்பு, பவுலிங் லைனப்பு, ஃபீல்டிங் இருக்குங்க. சகால் வேறு செம்ம ஃபிட்டில் வந்திருக்காரு. பவுலிங் வந்து நிறையா வந்து அவர் செஸ் பிளேயரு. ஸோ அதனால் வந்து அவர் டேக்டிக்கெலாம் மாற்றிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து அவர் வந்து விக்கெட் டேக்கர் அதிகமாக இருப்பார். அது ஒன்று. மெயினாக வந்து கூப்பர் காலனில் ஒன்றே ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அவர் யார் தெரியுமா? ஷேன் மார்ஷன் பஞ்சாபில் முதல் 2008 வந்து விளாண்டாங்க. அந்த வருஷத்தில் பஞ்சாப் தான் கப்பு வாங்கியிருக்க வேண்டியது. ஒப்பராக சொல்ல மாட்டீங்கன்னா இப்போ நீங்களாம் பழைய பசங்களுக்கு தெரியாது, சின்ன பசங்களுக்கு ஏன்னா எடுத்து பாருங்கள். அந்த வருஷத்தில் பஞ்சாப் தான் டாப் மோஸ்ட்டில் இருந்துச்சு. ராஜஸ்தான் வந்து கீழே இருந்தாங்க. அவங்க அடிச்சு பிடிச்சி மேலே வந்தாங்க. பட் அந்த மேட்ச் சென்னைக்கும் பஞ்சாப் அந்த மேட்ச் சென்னை வந்து ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் வந்து தோற்றுருவாங்க. பட் வந்து ஃபைனல் போயிருந்தாங்கன்னா பஞ்சாப் தான் கப் அடிச்சிருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த டீமு. ஒரு மேட்ச் தோற்று போனாலும் அவங்களுக்கு கப்பு இல்லாமல் போச்சு பஞ்சாபுக்கு செமிஃபைனல் தோற்றனால. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, ஷேன் மார்ஸோட சிஷியன் தான் கூப்பர் கானோலி. ஆஸ்திரேலியாவில் நம்பர் 1 பிளேயராக வந்து அண்டர் 19 நல்லா விளாண்டுருக்காரு. சூப்பராக விளாண்டுருக்காரு. ஸோ மேபி கூப்பர் கானோலி போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் விளாண்டாரு. எல்லாமே அவுட் ஆகும்போது ஒரு 3 கடைசி வரைக்கும் விளாண்டாரு. ஸோ இந்த மேட்ச்சை அவர் எதிர்பார்க்கலாம். மற்றபடி மற்ற பிளேயர் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ஃபியான்ஸ் ஆரியா, பிரப்சிம்ரன் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. மேபி ஏதாவது சான்ஸ்னால் நீங்கள் பஞ்சாப்பை வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணணும். அப்படின்னா தான் சென்னைக்கு சான்ஸு. இல்லைனா சென்னைக்கு சான்ஸ் கிடையாது. பஞ்சாப்பை வந்து நீங்கள் வந்து சேஸ் திருப்பி சென்னை வந்து நீங்கள் சேஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து பஞ்சாப்பை வந்து சீக்கிரமாக வந்து ஆல் அவுட் பண்ணுங்கள். 170 எடுத்துட்டிங்கன்னா சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.